அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 13/3/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ எக்ஜஸ் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 22,571 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியில் நம்மளுக்கு ஓப்பன் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா இந்த R1 நெக்ஸ்ட்டு இந்த R2 எஸ்டர்டே ஹை, இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்றைக்கி நம்ம எப்போயுமே ஒரு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அவங்கள நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஓப்பன் ஆகிருக்காங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இல்லை இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறப்ப இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கணும். இன்றைக்கி இதில் 0T ஹீரோ இருக்குது. இதில் 0T ஹீரோ இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சைடு வேவாக போயிட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சைடு வேவாக போயிட்டு நெக்ஸ்ட்டில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்லேயே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் சைடு வே கொண்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இந்த டைமில் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த R2க்கும் S2க்கும் மார்க்கெட் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுனால இந்த R2 எஸ்டர்டே ஹையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு இந்த டேபிள் சப்போர்ட் பண்ணும். சரி, இந்த டேபிள் 22,500 கால் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டு 22,500க்கு கீழே தான் இருக்காங்க. இப்போ 22,500க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இல்லை 22,500க்கு கீழே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இது 9:15 to 9:30க்கு ஃபஸ்ட் டைம் அந்த டைமில் எடுத்து பாருங்கள். இதில் நல்ல ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். இப்போ ரேஞ்ச் பெருசாக கொடுத்துருக்காங்க. 22,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 22,300 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 22,600 கொடுத்துருக்காங்க. அப்போ 22,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா 22,600, இல்லை அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 22,400 300 இந்த ரேஞ்சில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த 22,500 வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 22,500க்கு மேலேயா 22,500க்கு கீழே அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இது 9:30க்கு எந்த மாதிரி இதில் செல்லர் வந்து எந்த மாதிரி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இல்லை எந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கா, இல்லை 22,500 காலன் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது. 22,500க்கு மேலே 22,500 காலு புட்டு கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது 22,600 22,700 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஐவி பார்ப்போம். இந்த ஐவியெல்லாம் 0T ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஐவி பாருங்கள். இன்றைக்கி கால் சைடு வந்து 13.5 இருக்குது. புட் சைடு வந்து 14.5 இருக்குது. இது இந்த 14க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறாங்க, 15க்கு மேலே இருக்காங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 10, 5, 8 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வராங்க அப்படின்னா ஒரு சைடுவேக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 10க்கு கீழேலாம் வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டு கொடுத்து ப்ரீமியத்தை டிகே பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்றைக்கி ஐடிஎம்க்கு மட்டும்தான் உண்மை விலை இருக்கும். ஓடிஎம்க்கு எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணிடுவாங்க. ஓடிஎம் ஏடிஎம் ஜீரோ ஆயிரும். ஐடிஎம் கொண்டு தான் உண்மையில் இருக்கும். அப்போ யார் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகிறாங்க திருப்பி ஐடிஎம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு செல்லர் வியூவில் நம்ம பார்க்குறப்ப எந்த ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கு எத்தனை பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்கன்னா அது திருப்பி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், திருப்பி மேலே போகும். அது எந்த ஸ்ட்ரைக்குன்னு நம்ம இந்த டேபிளை வச்சும் நம்ம கால்குலேஷன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.
இந்த டே நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரப்போ மார்க்கெட் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க இந்த R2க்கு வந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி டேபிள் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இப்போ நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு வந்து இன்னும் ஒரு 1300 பாயிண்ட் ஒன் வீக் ரேஞ்ச் வந்து இன்னும் பெண்டிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி 48,800க்கு மேலே இருக்கிறாங்க, சஸ்டெயின் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நாளைக்கு லீவு மார்க்கெட்டு, அதனால் இன்றைக்கி ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு இதில் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ பேங்க் நிஃப்டியை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன் வீக் ரேஞ்சு இவங்க இன்னும் பெண்டிங் வச்சுருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போது ஓப்பனுக்கு மேலேயே அவங்க சஸ்டெயின் ஆகிறாங்க, ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆகி இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி பாருங்கள். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்ட்டு. ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆகிட்டு இந்த எஸ்டர்டே ஹைக்கு போயிட்டு மேலே போகலை அப்படின்னா அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த ஹையிலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட்டு ஆவரேஜாக கொடுக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி இதில் 1000 பாயிண்ட் எதிர்பார்க்குறோம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பார்ப்போம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த 48 இப்போ மார்க்கெட்டு 48,000 இருக்குது. அப்போ 48,250 48,750 ஒரு மார்க்கெட் ரிவேஸ் ஆகிறதுக்கான பாயிண்டாக இருக்கும். 48,750 48,250. இப்போ 250க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 500 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அது டேபிள் நம்ம டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக் பண்ண சொல்லியிருக்கோம். இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாக்கெலாம் வரப்போ மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க, இந்த ஏரியாவுக்கு R1க்கு வராங்க அப்படின்னா இதோட 48,700 காலன் போட்டு எந்த மாதிரி இருக்காங்க. நேற்று நம்ம கூட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் அதை நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேபிள் பார்ப்போம். மேக்னிஃப்டி டேபிள் வந்து 48,000 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி 48,000க்கு மேலேயா 48,000க்கு கீழேயா மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணுறதுனால இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்று இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்காங்க, நிஃப்டியும் சென்செக்ஸும் நெகட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கணும். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி 48,000க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா 48,500 அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 49,000 ரேஞ்ச் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. இதனுடைய ஐவி பார்ப்போம். ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு 14, புட் சைடு 15 இருக்குது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. அப்போ ஒரு மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலேயும் கீழே ஒரு மூமெண்ட்டு இதே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலேயும் கீழேயும். ஸோ இதை இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அது சேம் ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஓப்பன் வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி இந்த வீக்குக்கு உங்களுக்கு இன்னும் 700 பாயிண்ட் பெண்டிங் இருக்குது. பார்ப்போம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. 500 பாயிண்ட் தான் இன்றைக்கி பெண்டிங் இருக்குது இந்த வீக்குக்கு. ஓரளவுக்கு இவங்க ரீச் பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டி வந்து தான் ரீச் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி இவங்க ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் R1 இந்த R1க்கு மேலே போவாங்களா கீழே வருவாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து ஒரு அப்போ மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இதை வச்சும் போகும். இல்லை இங்கேருந்து ரிவேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட்டு இந்த ஓப்பனுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த லெவல் எடுத்து நீங்கள் உங்கள் சார்ட்டில் போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு.
அப்போ இன்றைக்கி இந்த எஸ்டர்டே ஹையும் எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அங்கே சைடுவே இந்த இடத்துல கொஞ்சம் சைடுவே பண்ணிவிட்டு மார்க்கெட்டை கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.